இன்றைக்கு அநேக ஆபத்துகளில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. அநேக பாவங்களுக்குள் விழுந்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிறவராய் நான் உன் அருகில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் அழைத்து கொண்டு வந்த தேவ ஜனம் நீங்கள் அல்லவோ. நீங்கள் பாவத்துக்குள் போய்விடக்கூடாது. நீங்கள் மரண கண்ணிகளுக்குள் விழுந்து விடக்கூடாது. சத்ருவானவன் அவனுடைய ராஜ்யத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காக உங்களை வலை விரித்து கண்ணிக்குள் மாட்டிவிட்டு உங்களை அவன் வசம் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் நான் முறியடித்து உங்களை விடுவித்து என்னுடைய பரலோக கானான் வீட்டிலே நான் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த ஆபத்து இருக்கிறது, ஆண்டவரே என் பிள்ளையினுடைய காரியத்தில் இந்த ஆபத்து இருக்கிறது, ஆண்டவரே வியாதி என்கிற ஆபத்து என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, கடன் பாரம் என்கிற ஆபத்து என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, அது தடையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் என்னை ஏளனமாய் பார்த்து சிரிக்கிறார்கள், அநேகர் என்னை வெட்கப்படுத்துகிறார்கள், நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய ஆபத்து நேரத்தில் நான் உன்னை விடுவிப்பதற்காக நான் உன்னருகில் வந்து அமர்ந்து இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறவராய் உன் கரத்தை நான் பிடித்து வைத்திருக்கிறேன். நீ இனி வேலை செய்வதெல்லாம் வீணான செலவாய் போவது இல்லை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.